Hello guys, welcome to Simply JPR. இந்த வீடியோ பார்க்க வந்திருக்க நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது அசென்ச்சர் நிறுவனத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அசென்ச்சர் ஆஃப் கேம்பஸ் டைட் 2021 அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு புதுசாக இருங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாகவே ரீச் அவுட் ஆகும். அசென்ச்சர் ஆஃப் கேம்பஸ் டைட் 2021 ஃபர்தராக என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஜாப் லொக்கேஷன் அப்படின்றது பெங்களூர், ஹைதராபாத், சென்னை, மும்பை, பூனே, குருகிராம் அப்படின்ற வேரியஸ் லொக்கேஷன்ஸில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஜாப் லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வேரியஸ் லொக்கேஷன் அப்படின்றதுனால வேரியஸ் வேகன்சியும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது பிஇ, பிடெக், பிஎஸ்சி அண்ட் பிசிஏ பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். பிஇ, பிடெக், பிஎஸ்சி அண்ட் பிசிஏல அவங்க கேட்குற ஸ்கில்ஸ் இருந்ததுன்னா மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பிஎஸ்சி அண்ட் பிசிஏ பண்ணவங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக் பண்ணவங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிஎஸ்சி அண்ட் பிசிஏக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம். இதில் ஜாப் ரோல் அப்படின்னு வந்து பார்க்கும்போது வேரியஸ் ஜாப் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒரு ரோல் ரெண்டு ரோல் கிடையாது, நிறைய ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரோக்ராம் சப்போர்ட், பவர் பிளாட்ஃபார்ம் இன்டர்ன், மேனுவல் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங், ஆட்டோமேஷன் டெஸ்டிங், டெஸ்க்டாப் சப்போர்ட், அசெட் சப்போர்ட், சிடிஎஸ்டி, ஆர்எம்எஸ் சப்போர்ட், டெக் வாய்ஸ் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான ரோல்லேருந்து ஹையர் ரோல் வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரோலுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஸ்கில்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டாக்குமெண்ட்டில் கீழே வந்து கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து டாக்குமெண்ட்டில் பார்த்துக்கலாம். கூகுள் டிரைவில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதை வந்து நான் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அண்ட் பிசிஏ பண்ணவங்களுக்கான கேண்டிடேட்ஸ் நீங்கள் வந்து அதை பார்த்துக்கலாம். இதுக்கு சேலரி டீட்டெயில்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது அப் டு 2.4 lakhs per annum அப்படின்றது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2.4 lakhs அப்படின்றது ஒரு நல்ல சேலரி அப்படின்னு தான் சொல்லணும். எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் அப்படின்னு வந்து பார்க்கும்போது போத் ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. 0 to 1 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. ஃப்ரெஷராக இருந்தாலும் பரவாயில்ல, எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. டீடைல்டு எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஃபுல் டைம் ப்ரோக்ராம் இன் பிஎஸ்சி அண்ட் பிசிஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்ட் டைமாக இருக்கக்கூடாது. ஒன்லி ஃபுல் டைம் பிஎஸ்சி பிசிஏ பண்ணவங்க மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஆல் ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் பிரான்ச்சஸ், எந்த பிரான்ச்சாக இருந்தாலும் பரவாயில்ல, கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, பிஎஸ்சி அண்ட் பிசிஏல எந்த பிரான்ச்சாக இருந்தாலும் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதில் 2019, 2020 அண்ட் 2021 பேட்ச் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. Has completed graduation and has no backlogs for 2019 and 2020 batch. இவங்களுக்கு அரியர்ஸ் இருக்கவே கூடாது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2021 பேட்சாக இருந்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு உங்களுக்கு அரியர் இருக்கலாம். பட் நீங்கள் வந்து ஆன்போர்டிங், அதாவது ஜாப் கிடச்சி நீங்கள் வந்து ஜாப் சேரும் போது, கம்பெனியில் சேரும் போது உங்களுக்கு வந்து அரியர் இருக்கக்கூடாது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் 2019 and 20 பாஸ் அவுட்ஸ்க்கு உங்களுக்கு கண்டிப்பாக அரியர்ஸை இருக்கக்கூடாது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2021க்கு மட்டும் ஒரு சின்ன சான்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆன்போர்டிங் போகும்போது மட்டும் உங்களுக்கு வந்து அரியர் இருக்கக்கூடாது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Candidate should not have appeared for Accenture requirement process in last 6 months. ஆல்ரெடி எல்லா ஐடி கம்பெனிஸ்லையும் கேட்குற அதே ப்ராசஸ் தான். இதுக்கு முன்னாடி 6 மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து எந்த அசென்ச்சர் ப்ராசஸ்லையும் நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கக்கூடாது, எந்த வந்து ஆன்லைன் டெஸ்ட்டும் நீங்கள் வந்து பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. பூட்டான் அண்ட் நேபாள் நேஷனல்ஸ் கேன் ஒர்க் இன் இந்தியா வித்தவுட் எ நீட் ஃபார் அப்டைனிங் எ ஒர்க் வீசா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பூட்டானை சேர்ந்தவங்க அண்ட் நேபாளை சேர்ந்தவங்க மட்டும் இதுக்கு வந்து எந்த ஒர்க் வீசாவும் தேவையில்லை, எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் தேவையில்லை, நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டு நீங்கள் ஜாலியாகவே வந்து ஒர்க் பண்ணலாம். பட் அதர் கண்ட்ரிஸ், வேறு கண்ட்ரிலேருந்து வரவங்க, இப்போ வெளிநாட்டிலேருந்து சிங்கப்பூர், மலேசியா அந்த மாதிரி நாட்டிலேருந்து வரவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் வீசா வேணும். இதுக்கான பர்மிட், இந்த ஒர்க் பர்மிட், இந்த அசென்ச்சர் ஒர்க் பண்ணுறதுக்கான பர்மிட் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்கில்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டாக்குமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். அதை வந்து தெளிவாக படித்து பார்த்துக்கோங்க. அதை படித்து பார்த்தா மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளையே பண்ண முடியும். கீழே வந்து நான் கொடுத்துருக்கேன். அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து ஒரு வாட்டி படித்து பார்த்துக்கோங்க. ஸ்கில்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுத்துருக்கேன்.
டிரைவ் லொகேஷன் அப்படின்றது ஆன்லைனில் தான் நடக்க போகுது, எல்லாமே விர்ச்சுவல் மோடில் தான் நடக்க போகுது. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மென்ஷன் பண்ணல. ஸோ ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து இன்னும் இதுக்கு வந்து மென்ஷன் பண்ணலை. இன்டர்வியூ டேட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது அனௌன்ஸ் லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து எப்போ இன்டர்வியூ டேட் நடக்க போகுது அப்படின்றத கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மென்ஷன் பண்ணாமல் தான் இருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயிலுக்கு வந்துடும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பிஎஸ்சி பிசிஏ பண்ணவங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ நான் வந்து சொல்லிட்டேன். இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது பிடெக் படித்தவங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ நம்ம ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஜாப் ரோல் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இதுக்கு ஒரே ஒரு ரோல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பிடெக்கு அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்கு தான் இப்போதைக்கு பிடெக்கு ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அசஸ்மெண்ட் அப்படின்றது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இலிட்மஸ் பிளாட்ஃபார்மில் இதுக்கு வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதுக்கு வந்து அசஸ்மெண்ட் டெஸ்ட் இருக்கும், கண்டிப்பாக ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். ஆனால் வந்து பிஎஸ்சி பிசிஏவுக்கு டெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படின்றது மட்டும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியல. அது வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் கீழே வந்து லேட்டராக வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். பட் பிடெக் படித்தவங்களுக்கு கண்டிப்பாக டெஸ்ட் அப்படின்றது இருக்கும் அப்படின்றத நான் வந்து சொல்லிக்கிறேன். சேலரி டீட்டெயில்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது 4.5 lakhs per annum அப்படின்றது அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்றதுக்கு உங்களுக்கு வந்து சேலரியாக கொடுத்துருக்காங்க பிடெக் படித்தவங்களுக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது 0 to 1 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத உங்ககிட்ட அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். டீடைல்டு எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து பார்க்கும்போது பிடெக் ஆல் ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் பிரான்ச்சஸ், எந்த டிபார்ட்மெண்ட் ஆனாலும் இருக்கலாம். நீங்கள் சிவில் இன்ஜினியரிங்காக கூட இருக்கலாம். பட் அவங்க கேட்குற ஸ்கில்ஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து போத் மேல் அண்ட் ஃபீமேல் நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிடெக்கில் ஆல் ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2019 2021 பேட்ச் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். 2019 அண்ட் 2021 கிராஜுவேட்ஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுக்கு 65% ஆஃப் மார்க் வந்து உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க. மினிமம் 65% த்ரூஅவுட் எனி பேக்லாக்ஸ், எந்த ஒரு பேக்லாக்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் 1 year கேப் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அவங்க வந்து அலோவ் பண்ணுறாங்க. போஸ்ட் 10th ஸ்டாண்டர்ட் டில் கம்ப்ளீஷன் ஆஃப் கிராஜுவேஷன் ஒரு நடுவில் 1 year கேப் மட்டும்தான் இருக்கணும். ஸோ அதுக்கு மேலே இருந்துச்சு, ரொம்ப கேப் விட்டு நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. 0 to 1 years ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேன் அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, அதாவது 0 to 1 years நீங்கள் ஃப்ரெஷராக கூட இருக்கலாம், இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக கூட இருக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் நீங்கள் வந்து அவங்க கேட்குற ஸ்கில்ஸ் கண்டிப்பாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். அவங்க கேட்குறது என்ன அப்படின்னா, அந்த கேண்டிடேட் ஷுட் ஹேவ் சர்டிஃபிகேஷன், அகாடமிக் ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இன்டர்ன்ஷிப் ஆர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். இது மூணுத்தில் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும். உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேஷன் இருந்தால் போதும், இல்லை வந்து அகாடமிக் ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணலாம். இல்லை நான் ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சர்டிஃபிகேஷன் கோர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. அவங்க கேட்குற ஸ்கில் என்ன அப்படின்னா ஜாவா, ASP.NET, SAP, ABAP, SFDC அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெசிக்னேஷனில் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை சர்டிஃபிகேஷன் ஏதாவது உங்களுக்கு வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அது அந்த ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நாலேஜபிளாக இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Candidate must be eligible to work in India either by citizenship or have relevant work permit documents. நீங்கள் வெளிநாட்டு கேண்டிடேட்டாக கூட இருக்கலாம், நீங்கள் வந்து அதர் கண்ட்ரி கேண்டிடேட்டாக கூட இருக்கலாம், நீங்களும் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். பட் ஒர்க் பர்மிட் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேண்டிடேட் who have worked or applied at Accenture before must closure. அதே தான் அந்த பிஎஸ்சி பிசிஏக்கு என்ன கொடுத்துருந்தாங்களோ அதே ப்ராசஸ் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அதே பூட்டான் அண்ட் நேபாள் கேண்டிடேட்ஸ்க்கு எந்த ஒரு விசாவும் தேவையில்லை. அதர் சிட்டிசன்ஸ்க்கு, அதாவது அதர் கண்ட்ரி சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான் இதுக்கு வந்து கேட்குறாங்க அப்படின்றத அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜாப் டெஸ்கிரிப்ஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது நம்ம சொல்ல வேண்டிய கடமை நம்ம வந்து சொல்லிடலாம். டிசைன், பில்ட், டெஸ்ட், அசம்பிள், சப்போர்ட் அண்ட் கான்ஃபிகர் த அப்ளிகேஷன் யூசிங் பிஸ்னஸ் ரிக்வயர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிசைன் பண்ண வேண்டியது இருக்கும், பில்ட், டெஸ்ட், அசம்பிள், சப்போர்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஒர்க்கில் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Understand business drivers that will impact performance and deliver software to those expectations. என்ன கேட்குறாங்களோ, இப்போ ஒரு கஸ்டமர்ஸ் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கேட்குறாங்க, இந்த மாதிரி செட்டிங்ஸை மாற்றி கேட்குறாங்க அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை டெலிவர் பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. So, big technology trends into solution, participate in the development of automation solutions, new functionality and technologies and integrate them into existing solutions அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் என்ன அப்படின்னா வாய்ஸ் இன்ட்ராக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஒரு கஸ்டமருக்கும் உங்கள் கஸ்டமருக்கும்
உங்களுக்கும் இன்னொரு கஸ்டமருக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் இன்ட்ராக்ஷன் இருக்கும், இமெயில் சேட் இருக்கும், ரிமோட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிளாக இருக்கும். வெறும் ஜாவா, ASP.NET அதெல்லாம் மட்டும் தெரியக்கூடாது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க்காக இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு டிரைவ் லொக்கேஷன் ஆன்லைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிடெக்கு மட்டும் டிரைவ் டேட் என்ன, லாஸ்ட் டேட் என்ன அப்படின்றத மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிரைவ் டேட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது 29th மே அன்னைக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரைவ் டேட் வந்து நடக்க போகுது. ஸோ டிரைவ் டேட்னா இன்டர்வியூ டேட் அப்படின்றது தான் அப்படி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 27th மேக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நல்ல டேட் இருக்குது, நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டேஸ் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அதை வந்து டீட்டெயில்டாக பார்த்துட்டு ஃபஸ்ட்டு BSc BCA பண்ணவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து டாக்குமெண்ட்டை படித்து பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணணும். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலிட்மஸ் பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அசென்ச்சரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ until then, this is JP signing off.